அனைவருக்கும் சிறந்த பரிசு சாரேகாமா கார்வான். என்னடி இன்னும் அங்கதான் இருக்கீங்க போல? மலர், சொல்லுங்க மலர். நீங்களா? நான் யாரோன்னு நினைச்சிட்டேன். ஆமா, இவ்ளோ நேரம் எப்படி அங்க இருக்க விட்டாங்க? பணத்தை கட்டலனா இடத்த காலி பண்ணுங்கன்னு ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிருப்பாங்களே. ஆமா, அப்படிதான் சொன்னாங்க. ஏண்டி என்னமோ கொடுத்து வச்ச மாதிரி என்னமோ உன் புருஷன் அனுப்பி பணம் வாங்கிட்டு வர சொல்ற? பாவம்னு பார்த்து திரும்ப கூப்பிட்டு குடுக்கலான்னு பார்த்தா வேண்டான்னு சொல்லிருக்க. இப்போ திரும்பவும் காசு வேணும்னு கையேந்திட்டு வான்னு சொல்லி அவனை அனுப்பி வச்சிருக்க. இல்ல புரியாம தான் கேக்குறேன். உங்க எல்லாருக்கும் ரேணுகா கூட பழகி பழகி மூளை கலங்கி போச்சா? ஏய், அழுதுட்டு இருக்கியா? பேசாம வியாதி முத்துறதுக்குள்ள நீயும் அவனும் அங்கே ட்ரீட்மெண்ட்டுக்கு சேர்ந்துருங்க. அச்சோ, ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னா பணம் வேணும்ல? உன் அண்ணனுக்கே செலவு பண்ண முடியாம இப்ப அவனை எங்க தூக்கிட்டு போறதுன்னு தெரியாம முழிச்சிட்டு இருக்கீங்க. இதுல உங்க ட்ரீட்மெண்ட்டுக்கு வேற பணத்துக்கு நீங்க எங்க போவீங்க? கூட பிறந்த பாவத்துக்கு விஜய்க்கும் அவனை கட்டிக்கிட்ட பாவத்துக்காக உனக்கும் வேணா நான் செலவு பண்ண ரெடியா இருக்கேன். ஐயோ, உங்க பெரிய மனசு யாருக்காச்சும் வருமா? உங்க நல்ல மனசுக்கு நீங்க ரொம்ப நல்லா இருப்பீங்க. என்னடி பேச்சுல ஒரு திமிர்த்தனம் தெரியுது? அங்க உன் அண்ணன் இருக்கானா இல்ல போய் சேர்ந்துட்டானா? நீங்கலாம் இன்னும் இருக்கிறப்போ அவருக்கு என்ன ஆக போகுது? என்னடி வேற எங்கேயாவது காசு கேட்டு பணத்தை கொண்டு வந்துட்டானா என்ன உன் புருஷன்? அடச்சி, வாய மூடு. ஏமாத்தி பொழைக்கிற நீயே இவ்ளோ பேசும்போது உழைச்சு பொழைக்கிற நாங்க ஏன் பேசக்கூடாது? அயோக்கியத்தனம் பண்ற நீயே நல்லா இருக்க, நல்லவங்க நாங்க. கடவுள் கை விட்டுருவாரா? ஆமாமா, கடவுள் கைய பிடிக்க வந்ததுனாலதான் இப்ப நீங்க எல்லாம் ஹாஸ்பிட்டல் இருக்கீங்க பாரு. பணத்தை கொடுத்து நீதிய விலைக்கு வாங்கிடலாம்னு நினைக்காத. ஆட்டத்துல நீ ஜெயிக்கிற மாதிரி தான் தெரியும், ஆனா கடைசியில ஜெயிக்கிறவங்களுக்கு தான் கோப்பை கிடைக்கும். ஜெயிக்க போறது நாங்க தான். இருந்தாலும் உன் மன தைரியத்தை பாராட்டியே ஆகணும் மல்லி. ஒரு சின்ன ஹாஸ்பிட்டல் செலவே பண்றதுக்கு துப்பு இல்லாம ஒவ்வொருத்தர் கால்லயும் விழுந்து கிடக்குறீங்களே. இந்த சிச்சுவேஷன்லயும் உன் பேச்சுல மட்டும் திமிர்த்தனத்துல குறைச்சலே இல்ல பாரு. ராஜேஸ்வரி, காத்து எப்பவும் ஒரே பக்கம் அடிக்காது. இவ்ளோ நாள் உன் பக்கம் காத்தடிச்சது, ஓவரா ஆட்டம் போட்ட. ஆனா இப்போ காத்து திசை மாறிடுச்சு. அது ஏன் புருஷன் உண்மையா உழைச்சு சம்பாதிச்ச வீடு. உன்ன மாதிரி அடுத்தவங்க வயித்துல அடிச்சு சம்பாதிக்கல. அதனால அது கண்டிப்பா எங்க கையில வந்து சேரும். அப்படியா? அப்படியே உட்காந்து பாத்துக்கிட்டே இரு. கடவுள் மேல இருந்து டமால்னு வந்து உன் தலையில போட போறாரு. யார் தலையில கடவுள் போட்டு அடக்கி வைக்கிறாருன்னு பாக்கதானே போறோம். பாக்கலாம் பாக்கலாம். இப்போ உன் அண்ணன் இருக்கானா இல்லையான்னு போய் பாரு போ. இதுங்களை நம்பி யார் பணம் கொடுப்பா? பேங்க்லயும் லோன் கொடுக்க விடாம பண்ணிட்டோம். ஆனா எப்படி பணத்தை ரெடி பண்ணிருப்பான்னு தெரியலையே. அவ என்னமோ ஓவரா பேசுறா. எல்லாம் மாமா கூட இருக்கிற தைரியம் தான். யார் கையில காலையாச்சும் விழுந்து பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டாருல்ல, பின்னையே எப்படி பேச மாட்டா? அதுவும் சரிதான், அந்த தைரியம் தான். ஆனா அத யார்கிட்ட காட்டணும்னு அவளுக்கு தெரியல பாரு. இப்ப என்ன சொரிஞ்சு விட்டுட்டா? நான் சும்மா விட்டுருவேனா? அவளை ஏதாவது செய்வேன். இதெல்லாம் அவளால தாங்க முடியுமா? இவ்ளோ அடிபட்டும் அவ கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாளே. அவ இன்னைக்கு பேசின பேச்சுக்கு ரொம்ப ஃபீல் பண்ண போறா. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, காமெண்ட் பண்ணுங்க. சரிகமா டிவி ஷோஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.